சாப்பிட்டு இன்டர்வல் விடுற டைம் ஆயிடுச்சு. மீன் பிடிக்கிறது 1000 ரூபாய், அக்கப்போர் வேறு முடியாது. இவ்வளோ மீன் கிடக்குங்க. யார் துண்டிங்க மாட்டினது? எல்லாருக்கும் வணக்கம். தூண்டில் ஏற்பட்ட சிக்கலை சரி பண்ணி சுகந்தனைக்கு கிளிமீன் தூக்குற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதிகபட்சம் காலையில் மட்டும்தான் நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக மதிய நேரத்தில் வந்தோம். சரியான வெயிலுங்க. வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கிளிமீனும் கூட்டமாக கிடக்கு. அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் ரொம்பவே தெளிவாக இருக்குது. காலையில் தூண்டில் போடும்போது கொஞ்சம் நிழலாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்துட்டு உள்ள நீருக்கு அடியில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த வெயிலுக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. பாலமும் சரி கடலும் சரி ரொம்பவே கிளியராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் க்ரௌடு அதிகமாகவே இருக்குது. பாலத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படும் போது என்ன நடக்கும்னா, வர டூரிஸ்ட் எல்லாமே என்ன தூண்டிலில் போகிறீங்க, என்ன மீன் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் கிளிமீனை பார்த்துட்டா, ஐயோ என்ன இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, இந்த மீனை சாப்பிடலாமா, இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிற கேள்வியை அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கிளிமீன் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க நினைப்பாங்க இது வந்து வளர்க்குற மீனா, இதை வளர்க்கலாமா இல்லை நாங்கள் எடுத்துகிட்டு போகலாமான்னு சொல்லி கூட சில பேர் கேட்பாங்க. ஆனால் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. தூண்டில் போகிற நண்பர்களும் தூண்டில் வீசிக்கிட்டே இருக்காங்க. கிளிமீனும் ஒரு பெரிய கூட்டம் கிடக்குங்க பாலத்துக்கு கீழே. பக்கத்தில் ரெண்டு தூண்டில் போகிற காரணத்தினால 2 தூண்டிலும் சிக்கல் ஏற்பட்டுச்சுங்க. ஆமாம், சிக்கலை தான் சரி பண்ணிட்டு இருக்கார் சுகந்தன். மீன் மாட்டும் போது டக்குன்னு தூக்கி வீசி எடுத்தால் தான் உண்டு. அதுலேயும் இந்த மாதிரி சிரமங்கள்லாம் ஏற்படும் போது கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும். மீன் பிடிக்கிறது 1000 ரூபாய், அக்கப்போர் வேறு அதை மட்டும் ஒரு மாதிரியா எடுத்தாச்சு. எங்கிட்ட பிடிக்கும் பாருங்கண்ணே. கனவா பொறுமை சாமி. இந்த வெயில் எங்கே அங்கே தலையில் அடிக்குது, ஒன்றும் தெரிய முடியாது. மீன் அடிக்குது தங்கச்சி ஓடணும்னு தெரியுமா?
தூண்டில் ஏற்பட்ட சிக்கலை எடுத்த வேகத்துக்கு வீசினா இருப்பாருங்க. சூப்பராக ஒரு மீன் மாட்டிச்சுங்க. ஆமாம், ஒரு குட்டி கிளிமீன் ஒன்று மாட்டிருக்கு. இது இடப்பீஸாக தான் இருக்கும் அதிகபட்சம். அவ்வளோதான், மேலே வரட்டும், கிளிமீனை ரசிக்க ஆரம்பிப்போம். பாருங்க, நல்லா காட்டுங்க. ஆ கேட்குறாருங்க மாமா. ஆமா உங்க மாமா நம்ம கேட்குறாருங்க. இருக்கான் தெரியும். இருக்கான் தெரியும். இதுலேருந்து லாவி போன மீனை பார்த்தேன், அதுலேருந்து போன மீனை பார்க்கலாம். இன்னும் முடியாது. இவ்வளோ மீன் கிடக்குங்க. யார் துண்டிங்க மாட்டினது? அண்ணனா? நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com